வாழ்க்கையில தோல்விகளும், தடைகளும் வரும்போது நம்ம உடைஞ்சு போயிடுறோம் இல்லையா? ஆனா இயற்கையாவே கழுகு தன்னோட வாழ்நாள்ல எடுக்கிற ஒரு கடினமான முடிவு நமக்கு ஒரு பெரிய பாடத்தையே கத்துக் குடுக்குது. இந்த கதையில நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற வலிகரமான மாற்றங்கள் எப்படி நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுங்கிறத பார்க்கலாம். கழுகு பறவைகள்லயே அதிக காலமா வாழக்கூடியது. அதோட வாழ்நாள் சுமார் 70 ஆண்டுகள். ஆனா அது வாழ்நாள்ல 40வது வயசுல ஒரு இக்கட்டான நிலையை அது சந்திக்கும். அதோட அலகு வளைஞ்சு மார்பை தொடுற அளவுக்கு நீண்டிடும். இதனால அது உணவை வேட்டையாடவே முடியாது. அதோட நகங்கள் தேய்ந்து இரையை பிடிக்க முடியாமல் போயிடும். அதோட ரெக்கைகள் கனமாகி பறக்க முடியாம சோர்ந்துரும். இப்போ அந்த கழுகுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று பசியாலேயே தவிச்சு செத்து போயிடுறது, இன்னொன்று வலி நிறைஞ்ச ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கிறது. கழுகு கண்டிப்பாக ரெண்டாவது ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுக்கும். அது ஒரு உயர்ந்த மலை உச்சிக்கு போய் அங்கே ஒரு பாறையில் தன்னோட பழைய அலகை அடித்து உடைக்கும். பழைய அலகு விழுந்து புதிய அலகு வளர வர அது காத்திருக்கும். புதிய அலகு வளர்ந்ததும் அந்த அலகை கொண்டு தன்னோட தேய்ந்து போன நகங்களை ஒவ்வொன்றா பிடுங்கி எறியும். புதிய நகங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னோட கனமான ரெக்கைகளை ஒவ்வொன்றா பிடுங்கும். இந்த 5 மாச கால சுய சித்திரவதைக்கு அப்புறம் கழுகுக்கு புதிய சிறகுகளும் அழகும் கிடைக்கும். இப்போ அது அடுத்த 30 ஆண்டுகள் கம்பீரமாக வாழ தயாராகிடும். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும்னா சில பழைய பழக்க வழக்கங்கள், தேவையற்ற பயங்கள், எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாத்தையும் விட்டுறணும். மாற்றங்கிறது எப்பயுமே வலியானது தான். ஆனால் அது நம்ம வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக தேவையானது.